அறிவுலக மேதை அண்ணல் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை ஆய்வு செய்யும் ஒரு அரங்கமாகவும், இன்றைய சூழ்நிலையில் புதுச்சேரி அரசியலில் மக்களுடைய கடமை என்ன என்பதை பற்றியும் ஒரு கருத்தரங்கத்தை நடத்தியிருக்கின்றோம். எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை இன்றைக்கு புதுச்சேரியிலே மூன்றாவது அணிக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய என்ஆர் பாஜக அரசு மீதும் மற்றும் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியின் மீதும் பெருத்த அதிருப்தி நிலவுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த ரெண்டு அணியையும் விரும்பாதவர்கள் ஒரு புதிய அணியை, புதுச்சேரியின்பால் மிகுந்த பரிவும் பாசமும் அன்பும் ஆதரவும் கொண்டவர்களை வைத்து ஒரு புதிய ஆட்சி வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த எண்ணத்தை மேலோக்கி சொல்லும் வகையாக புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த பேச்சுவார்த்தையிலே நல்ல வரவேற்பு இதற்கு இருக்கிறது, ஆதரவு தருவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். நாளைக்கு கூட புதுச்சேரியிலே ஒரு புதிய அரசியல் இயக்கம் மூன்றாவது அணியை நோக்கி தொடங்க இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த மூன்றாவது அணி அமைப்பதில் நல்லாட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அனைத்து நண்பர்களும் ஒன்றாக இணையும் ஒரு அணியாக நாம் பார்க்கின்றோம். அதற்கு மக்கள் நிச்சயமாக வரவேற்பு கொடுப்பார்கள் என்றும் நாம் நினைக்கின்றோம். இருக்கக்கூடிய இந்த 6 மாதத்திலாவது இப்பொழுது இருக்கக்கூடிய என்ஆர் பிஜேபி அரசு தன்னிடம் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமையை மறந்து காரைக்காலுக்கென்று பிரத்யேகமான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரைக்கால் வளர்ச்சி குழு என்று இங்கே ஒன்று இருக்கிறது. அந்த குழுவினுடைய ஆலோசனையை கேட்டு வளர்ச்சிக்கான என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த முடியுமோ அவற்றையெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த அரசு நிதி ஒதுக்கி கொடுக்க வேண்டும். முதலாக இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட மருத்துவமனையை தரம் உயர்த்தி ஒரு புதிய மருத்துவமனையாக ஆக்க வேண்டும். எத்தனையோ முறை முதலமைச்சர் பல பட்ஜெட்டுகளில் சொல்லிவிட்டார், இந்த ஆண்டில் செய்து கொடுப்போம், இந்த ஆண்டில் செய்து கொடுப்போம் என்று. அது இன்னும் நடந்தபாடில்லை. அதுபோல் இங்கே மத்திய அரசு 13 கோடி ரூபாய் கொடுத்து ஆயுஷ் மருத்துவமனை உருவாக்க வேண்டும் என்று நிதி ஒதுக்கி கொடுத்தார்கள். அதுவும் இன்னும் நடக்கவில்லை. இந்த இரண்டையாவது இவர்கள் முக்கியமாக செய்ய வேண்டும். ஜிப்மரினுடைய ஆஸ்பத்திரி வளாகம் இன்னும் வளாமல் இன்னும் அதனுடைய கட்டுமான பணி தேங்கிக் கொண்டிருக்கிறது. அதையும் விரைவுபடுத்த வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். இதற்காக அதனுடைய இயக்குனர் அவர்களுக்கு நாளைக்கே நான் ஒரு கடிதம் எழுதி அதை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் ஏற்படுத்துவேன். அடுத்தது, இந்த நில அபகரிப்பு சம்பந்தமாக நாம் பல தடவை சொல்லியிருக்கின்றோம். பல கோயில்களிலிருந்து நில அபகரிப்பு செய்த குற்றவாளிகள் தப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு நிலைகளில் புதுச்சேரி அரசை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்து காரைக்காலில் ஏற்பட்டுள்ள இந்த நில அபகரிப்பு புகார்களை நன்கு விசாரித்து குற்றவாளிகளை, வெளியிலே திரிந்து கொண்டிருக்கக்கூடிய குற்றவாளிகளை சிறையில் அடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதுபோல் காரைக்காலினுடைய மீன்பிடி துறைமுக விரிவாக்க திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி வழங்கி ஓராண்டுக்கு மேல் ஆன பிறகும் இன்னும் அந்த பணிகள் தொடங்கப்படாமல் இருக்கிறது. அதை நாங்கள் தொடங்க வைக்க வேண்டும். இப்பொழுதுதான் சென்ற வாரம் துணைநிலை ஆளுநர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். பாரத பிரதமர் டெல்லியிலிருந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இதெல்லாம் உண்மை. ஆனால் எப்பொழுது வேலையை ஆரம்பிக்கும் என்பது முக்கியம். அந்த வேலையை யார் செய்ய போகிறார்கள் என்பது முக்கியம். அந்த வேலையை சர்வதேச அளவில் தரமுள்ள தகுதி வாய்ந்த ஒப்பந்தக்காரர்களிடம் கொடுத்து தான் அந்த வேலையை செய்ய வேண்டும். உள்ளூர் ஒப்பந்ததாரர்கள் கொடுத்தால் அதில் பாதிக்கு மேல் கமிஷனாக சென்றுவிடும்.
பாதி தரமில்லாத பணத்தை வைத்து தரமில்லாத மறுபடியும் ஒரு கட்டுமானத்தை உருவாக்குவது. அதனால் நீண்ட காலத்திற்கு அரசுக்கு மக்களுக்கும் பயனில்லாமல் சென்றுவிடும். ஆகவே இந்த பிரச்சனைகளில் வரக்கூடிய 6 மாதங்களில் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பிரச்சனைகளெல்லாம் அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று சிறப்பு நிதியை வாங்கி காரைக்காலை வளர்ச்சி அடைய செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களால் முடிந்தவரை புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் இந்த பிரச்சனையை துணைநிலை ஆளுநருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று காரைக்கால் மக்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கின்றோம். வருகிற காலத்திலே காரைக்கால் மக்கள் நன்கு யோசனை செய்து நல்லவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக உருவாக்க வேண்டும். நாங்கள் கொடுக்கக்கூடிய 3வது அணியில் இருப்பவர்கள் பண்பாளர்களாக, படித்தவர்களாக, அறிவாளிகளாக இருப்பார்கள். அவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு நல்லாட்சியை உருவாக்கி அதன் மூலம் காரைக்கால் வளர்ச்சி அடைய வேண்டுமாய் மக்களை நாங்கள் கேட்டுக்கிறோம்.